ஒப்புக் கொடுக்கிறார். அதை தன்னை ஒப்புக் கொடுத்த பிறகு ஆண்டவருடைய திருவுளம் என்னவாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்றால் ஆண்டவருடைய குரலை ஒவ்வொரு நாளும் கேட்டவராக அன்னை மரியா திகழ்ந்தார். ஆக இறை நம்பிக்கையின் முன்மாதிரியாக திகழ்ந்த மரியா நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய மனச்சான்றை பழக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். நம்முடைய மனச்சான்றை மழுங்கடித்து விடக்கூடாது. அந்த மனச்சான்றின் வழியாக கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். அந்த குரலை நாம் கேட்க வேண்டும் என்ற சவாலை நமக்கு முன்வைக்கின்றார். இரண்டாவதாக அன்னை மரியா எதிர்நோக்கின் மாதிரி என்று நான் சொன்னேன். எதிர்நோக்கின் சீடர். இன்னைக்கு எதிர்நோக்கு கொள்வதற்கு தடையாக எத்தனையோ காரணிகள் இருக்கின்றன. இந்த உலகம் முழுவதுமே ஒரு அவநம்பிக்கையை கருக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவே பொருந்தும். மத சிறுபான்மையினர் அல்லது கிறிஸ்தவர்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தாலும் பெருசாக பலருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. இன்னைக்கு ஏன் தற்கொலைகள் அதிகரிக்கின்றன என்று சொல்கிறார்கள்? ஏன்? அவநம்பிக்கை மிகுந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, அவநம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவநம்பிக்கையை கொள்வதும் கடவுள் நம்பிக்கை இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். நாத்திகருக்கும் அவநம்பிக்கை கொள்பவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர் நாத்திகர், கடவுளால் இது முடியாது என்று சொல்வது அவநம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, அவநம்பிக்கையில் மிகுந்தவர்களாக இருந்தால் நமக்கான மாதிரி